ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் முட்டை ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு ரொட்டிக்கு தேவையான மாவை கரைச்செடுத்து கொள்ளுவோம். 2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளையும் 1/4 டீஸ்பூன் சுகரையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயிலையும் சேர்த்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள வேணும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து கரைச்சி கொள்ள வேணும். ஃபஸ்ட்டுக்கு 1/2 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துருக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 கப் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். தோசையிட பதத்தை விட கொஞ்சம் தண்ணித்தன்மையான பதத்தில் கரைச்செடுத்து கொள்ள வேணும். அடிஷனலாக 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். டோட்டலாக 2 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். கட்டி ஏதும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்செடுத்து கொள்ள வேணும். கையில் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது தோசை பதத்தை விட குறைவான திக்னஸில் இப்படி ஊற்றுப்பட வேணும். மா கரைச்சி ரெடி ஆகிட்டுது. ஒரு மூடியால் மூடி 20 மினிட்ஸுக்கு செட்டாக விட வேணும். ரொட்டிக்கு தேவையான முட்டை கலவையை ரெடி பண்ணுறதுக்காக பவுல் ஒன்றில் 2 முட்டையை சேர்த்து கொள்ளலாம். இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாயையும் சேர்த்து கொள்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அடிச்செடுத்து கொள்ள வேணும். மினிட்ஸில் மா செட் ஆகி ரெடி ஆகிட்டுது. இனி முட்டை ரொட்டியை சுட்டெடுத்து கொள்ளலாம். பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பூசி விட்டு கொள்ள வேணும். கரைச்செடுத்த மாவை தோசையாக சுட்டெடுத்து கொள்கிறேன். குக்கரை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொள்ளுவோம். மா காய்கிறதுக்கு முதல் முட்டையை சேர்த்து 4 பக்கமும் மடித்து விட்டு கொள்ளலாம். கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் வேகிறதுக்காக திருப்பி விட்டு கொள்ளுவோம். ரொட்டி எல்லா பக்கமும் வேகி ரெடி ஆகிட்டுது. இனி எடுத்துக்கொள்ளுவோம். இதே போல் எல்லா ரொட்டியையும் சுட்டெடுத்து கொள்ள வேணும். இன்னும் ஒரு முட்டை ரொட்டி செய்கிற மெத்தட்டையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன்.
வாவ், சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான ஈஸியான ஒரு மெத்தடில் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் முட்டை ரொட்டி ரெடி ஆயிட்டுது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுண்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.